முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக உள்ள நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி சரி என்றால் இந்து மெஜாரிட்டி உள்ள இந்திய நாட்டில் இந்து ராஷ்டிரா என்ன தவறு என்று ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ நமக்கு முஸ்லீம் மெஜாரிட்டி ஆட்சியா இந்து மெஜாரிட்டி ஆட்சியா என்பதல்ல பிரச்சனை அதுவல்ல. இந்தியாவில் வாழுகின்ற இந்துக்கள் அல்லாத சிறுபான்மையினருக்கு எல்லா உரிமைகளும் கிட்டுகிறதா? பாகிஸ்தானில் வாழுகின்ற இந்துக்கள் முஸ்லீம்கள் அல்லாத இந்துக்களுக்கு எல்லா உரிமையும் கிட்டுகிறதா? அதான் கேள்வி, அதான் அடிப்படை கேள்வி. காந்தி சொன்னார், ஒரு நாடு நாகரீகமிக்க நாடா என்பதை அறிவதற்கு காந்தியடிகளார் வைத்த அளவுகோல். அவர் சொன்னார், த கிளைம் ஆஃப் எ கண்ட்ரி டு சிவிலைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த வே இட் ட்ரீட்ஸ் இட்ஸ் மைனாரிட்டிஸ். ஒரு நாடு நாகரீகமிக்க நாடு என்பதை அளப்பதற்கான அளவுகோல் அந்த நாடு அங்கு வாழுகின்ற சிறுபான்மையினரை எப்படி நடத்துகிறது என்பதை பொறுத்துத்தான் அது அமையும் என்று சொன்னார். மிக ஆழமான ஒரு கருத்து இது. இந்த சிறுபான்மையினர் நீங்கள் சொன்னால் ஏதோ முஸ்லீம்களுக்கு ஆதரவாக காந்தி பேசினார் என்று நீங்கள் இதை எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஒரு உலகம் பூராவுக்கு சொல்கிறார், குளோபல் சிச்சுவேஷனை மனசில் வச்சு சொல்கிறார். எந்த நாடாக இருந்தாலும் சரி, சவுதி அரேபியா ஒரு நாகரிகமிக்க நாடு என்றால் சவுதி அரேபியாவில் வாழுகின்ற சிறுபான்மையினரை சவுதி அரேபியா எப்படி கவனிக்கிறது என்பதை பொறுத்துத்தான் சவுதி அரேபியா ஒரு நாகரிகமிக்க நாடா என்பது கணிக்கப்படும் என்பதும் அதிலிருந்து பெறப்படுகிறது. பாகிஸ்தான் ஒரு நாகரிகமிக்க நாடா என்பது பாகிஸ்தானில் வாழுகின்ற முஸ்லீம் அல்லாதவர்களை அந்த நாடு எப்படி நடத்துகிறது என்பதை வைத்துத்தான் பாகிஸ்தான் ஒரு நாகரிகமிக்க நாடா என்பது அறியப்படும். இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லீம்களை எப்படி இந்தியா நடத்துகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்தியாவினுடைய நாகரிகம் அறியப்படும். இங்கே சொல்கிறார் மைனாரிட்டி. அந்த மைனாரிட்டி என்பது மதவழி மைனாரிட்டியாக இருக்கலாம், மொழிவழி சிறுபான்மை இருக்கிறார். 2 மைனாரிட்டி இருக்காங்க. மொழிவழி சிறுபான்மையினர், மதவழி சிறுபான்மையினர். இப்போ நாமளே கர்நாடகாவுக்கு போயிட்டா மைனாரிட்டி, நம்ம கர்நாடகா போயிட்டால் நம்ம மைனாரிட்டி இல்லையா? அப்போ எல்லா வகையான மைனாரிட்டிகளையும் அது குறிக்கும். அது மொழிவழி, மதவழி, கலாச்சாரம் எல்லாத்தையும் குறிக்கும். ஆக என்ன அர்த்தம்னா, பலவீனமான மக்களை பாதுகாக்கின்ற அரசு நாகரிகமிக்க அரசு. அதான் அதனுடைய பொருள், சாராம்சம் தான். எந்த ஒரு அரசு தனது நாட்டில் வாழுகின்ற பலவீனமான மக்களை பாதுகாக்கிறதோ அது நாகரிகமிக்க அரசு. ஏனென்றால் மெஜாரிட்டியாக வாழுகின்ற மக்கள் எப்படியும் தங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்வார்கள் இல்லையா? இந்தியாவிலே வாழுகின்ற இந்துக்கள் எப்படியும் தங்கள் உரிமையை பெற்றுக்கொள்வார்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது காங்கிரஸோ பிஜேபியோ கம்யூனிஸ்டோ யார் வந்தாலும் சரி, பெற்றுக்கொள்வார்கள் இல்லையா? அப்போ இங்கே வாழுகின்ற முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு உரிமைகளை யார் பெற்றுக் கொடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் இந்தியாவின் நாகரிகம் முடிவு செய்யப்படும். அதான் அர்த்தம் அதுக்கு. ஆக பலவீனமான மக்கள் எல்லாரையும் குறிக்கும், தலித்துகளையும் அது குறிக்கும். பலவீனமான மக்கள், மொழிவழி சிறுபான்மையினர் அவர்களையும் அது குறிக்கும். ஆக பலவீனமான மக்களை பாதுகாக்கின்ற அரசு. இஸ்லாத்தினுடைய முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் அவர்கள் பதவியேற்கிற போது சொன்ன வார்த்தைகள், பதவியேற்பு உரையிலே, எனக்கு மிக பெரும் சவால் என்ன தெரியுமா? இந்த பலவீனமான மக்களை பாதுகாப்பது தான் சொன்னார் அவர். இந்த பலமுள்ள மக்கள் எப்படியும் தங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்வார்கள். இந்த பலவீனமான மக்கள் தான் எனக்கு சவால், அவர்களை பாதுகாப்பது தான் என்னுடைய சவால் என்று சொன்னார். ஆகவே ஒரு ஆட்சியாளன் இந்த பலவீனமான மக்களை பற்றி என்று கவலைப்படுகிறானோ, அவருடைய உரிமைகளை பற்றி என்று கவலைப்படுகிறானோ, அவன்தான் சிறந்த ஒரு ஆட்சியாளன். அந்த நாடு தான் நாகரிகமிக்க நாடு என்பது அதற்கான ஒரு பொருளாக இருக்க முடியும். ஆகவே இஸ்லாமிய நாடு என்று இருக்கட்டும், இந்து நாடு என்று இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ நாம் சொல்ல வருவது, இந்து ராஷ்டிரா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால்
இந்து ராஷ்டிரா என்ற பெயரிலே ஜாதியத்தை ஆதரித்தால், ஏற்றத்தாழ்வுகளை ஆதரித்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவன் சொல்கிறது இந்து ராஷ்டிரான்னு இருக்கட்டும், ஆனால் நாங்கள் ஜாதியத்தை ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் பெண்களுக்கு எதிரான உரிமைகளை வழங்குவதை தடுக்குது வைத்துக்கொள்வோம். பேரை விட்டுருங்க, பேரில் எல்லாம் முக்கியம், அந்த அரசு என்ன செய்கிறது என்பதுதான் முக்கியம். அந்த அரசு இந்த மக்களுக்கு என்ன செய்கிறது? இந்து ராஷ்டிரம்னே பேர் வச்சுக்கிடுங்க, சிறுபான்மையினருக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறாங்க, தலித்துகளுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன ஆட்சேபனை? நமக்கு என்ன ஆட்சேபனை? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ என்ன பேரையும் வச்சுக்கோ. அதே மாதிரி முஸ்லீம் ஆட்சி என்று வைத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக செய்தால் பின்ன பல முஸ்லீம் நாடுகளில் ஜனநாயகமே கிடையாது, ஜனநாயகமே கிடையாது. இப்போ 34,000 கோடி ரூபாய்க்கு ட்ரம்புக்கு ஒரு விமானம் கொடுத்துருக்கிறார் கத்தார் மன்னர். எவன் வீட்டு காசியா? எவன் வீட்டு காசு? உன் அப்பா வீட்டு காசா கேட்குறானா? உனக்கு என்ன அதிகாரம்? 34,000 கோடி மக்கள் பணத்தை எடுத்து ஒருவருக்கு பரிசாக கொடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம்? இல்லை, அதிகாரம்லாம் கிடையாது. அங்கே என்ன சட்டமன்றம் இல்லை, பாராளுமன்றம் இல்லை, கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை, எதிர்கட்சி இல்லை, ஒன்றும் இல்லை, தூக்கி கொடுத்தாச்சு. ஆகவே பேர் என்ன பேரையும் வச்சு தொலை, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீ செய்வது இஸ்லாத்துக்கு உட்பட்டுனா அது எங்களுக்கு சந்தோஷம். இந்து ராஷ்டிரமாக பேரை வச்சுக்கோ, ஆனால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள்லாம் கிடைக்குமா? எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆட்சேபனை கிடையாது. அதுதான் பேரில் இல்லை பிரச்சனை.